வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய பரபரப்பான உங்களுக்கான தகவல்கள். சில வங்கிகளில் மினிமம் பேலன்ஸ் விதியை நீக்கியது, சிலர் உயர்த்தியது, வாடிக்கையாளர்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது. இதை பற்றி தகவல்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கீழே ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் ரெகுலராக வீடியோ போகிறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. வங்கி கணக்குகளின் குறைஞ்சபட்ச இருப்பு தொகையை, அதாவது மினிமம் பேலன்ஸ் விதி தொடர்பாக மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளது. சில அரசு வங்கிகளில் வாடிக்கையாளர்கள் நலனுக்காக இந்த நிபந்தனைகள் நீக்கியுள்ளது. அதே சமயம் சிலர் தனிநபர் வங்கிகள் குறைஞ்சபட்ச இருப்பு தொகை உயர்த்தியுள்ளது. சேமிப்பு கணக்குகளின் வங்கிகள் நிர்ணயித்த ஒரு குறைஞ்சபட்ச தொகை எப்போது இருக்க வேண்டும். அந்த தொகை குறைஞ்சபட்ச வங்கிகளில் பராமரிப்பு கட்டணமாக அபராதம் வசூலிக்கப்படும். வாடிக்கையாளர்களின் சேவை, பராமரிப்பு, மொபைல் பேலன்ஸ், ஊழியர் சம்பளம் உள்ளிட்ட செலவுக்கான இந்த விதி பின்பற்றப்படுகிறது. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, பஞ்சாப் நேஷனல் பேங்க் ஆஃப் இந்தியா போன்ற அரசு வங்கிகளில் குறைஞ்சபட்ச இருப்பு தொகை விதியை நீக்கியுள்ளது. ரிசர்வ் வங்கியின் ஆளுநர் இந்த குறித்து RBI இது நேரடியாக கட்டுப்படும் விதிக்கவில்லை. ஒவ்வொரு வங்கியும் தனிப்பட்ட முறையில் தீர்மானிக்கலாம் என்றார். சில தனிநபர் வங்கிகள், குறிப்பாக ICICI பேங்க் குறைஞ்சபட்ச இருப்பு தொகை உயர்த்தியுள்ளது. ஆகஸ்ட் 1 முதல் சேமிப்பு கணக்குக்கான மாத சராசரி இருப்பு தொகை ரூ.10,000 இருந்து ரூ.50,000 வரை உயர்த்தப்பட்டுள்ளது. கணக்கு திருப்பியதற்கு முன்பு குறைஞ்சபட்ச இருப்பு தொகை மற்றும் அதை கடைபிடிக்காததால் வரும் அபராதத்தை வாடிக்கையாளர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். வங்கிகளில் நிபந்தனையை விலக்க இருந்தால் தனியார் வங்கிகளில் அதிக இருப்பு தொகை தேவைப்படலாம். நன்றி, வணக்கம்.